இந்த வீடியோவ நான் Instagramல ரீசென்ட்டா பார்த்தேங்க. இத பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்டின்னா, பறக்கும் ரயில் அப்டின்னு சொல்லும்போது, நம்ம ரயிலுக்கு ரெக்கை இருக்கும் அப்டின்னு நம்ம என்னைக்காவது நெனச்சு பார்த்துருக்கோமா? அதே மாதிரி தாங்க பூச்சி பல்லு அப்டின்னா, கண்டிப்பா பல்லுக்குள்ள பூச்சி இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி புழுக்கள் இருக்கும்னு அர்த்தம் கிடையவே கிடையாதுங்க. முதல்ல இந்த மாதிரி புழுக்கள் எதுவுமே வந்து நம்ம கண்களால பார்க்கவே முடியாது. இது எல்லாமே நம்ம மைக்ரோஸ்கோப் வழியா தான் நம்மளால பார்க்க முடியும். நேச்சுரலாவே நம்ம வாயில நெறைய கிருமிகள் இருக்குங்க. இந்த கிருமிகள்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து சுகர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசிட்ஸ்னால நம்மளோட பற்கள்ல அரிப்புகள் ஏற்படுது. ஸோ இதனால வரக்கூடியதாங்க பல் சொத்தை. இதை தான் நம்ம பூச்சி பல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பல் சொத்தை ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு குவாலிஃபைட் டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த சொத்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.